காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, அது சக்தி வாய்ந்த வசிய மந்திரம், அதாவது காமேஸ்வரி மந்திரம் தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த காமேஸ்வரி மந்திரத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மந்திரத்தை தயவு செய்து தப்பா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இல்லை, இந்த வசிய கலை நம்ம சித்தர்கள் கண்டுபிடித்தது, இல்லைன்னா வசிய மந்திரங்கள் கண்டுபிடித்தது எதுக்காகனா நன்மைக்கு வேண்டி மட்டுமே யூஸ் பண்றதுக்கு தான். பின்ன இந்த மந்திரத்தை யூஸ் பண்றது நன்மையும் திண்மையும் அவங்க உபயோகிக்கிறத பொறுத்து தான் இருக்கு. அப்போ நீங்களும் நன்மைக்கு வேண்டி யூஸ் பண்ணுங்க, தப்பான வசியத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. கணவன் மனைவி வசியம், உண்மையான காதல், அதுக்கெல்லாம் நீங்க இந்த வசிய மந்திரத்தை யூஸ் பண்ணலாம். தப்பாக தயவு செய்து இதை யூஸ் பண்ணாதீங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு விண்ணப்பம் தான். இந்த காமேஸ்வரி மந்திரம் நம்ம ஜெபிச்சு வந்தா நமக்கு வசிய சக்தி அதிகமாகும். அதாவது ஒரு காந்தம் எப்படி இரும்பை ஆகர்ஷணம் பண்ணுதோ அது மாதிரி ஒரு வசிய சக்தி இந்த காமேஸ்வரி மந்திரம் ஜெபிச்சு வந்தாலே நமக்கு உருவாகும். திரிலோக வசியத்துக்கு இந்த மந்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். திரிலோகம்னா 3 லோகத்தையுமே வசியம் பண்ற மந்திரம் தான் இந்த காமேஸ்வரி மந்திரம். அது கூடாத ஆண் பெண் இந்த வசியத்துக்கும் இந்த காமேஸ்வரி மந்திரம் யூஸ் பண்றாங்க. இந்த வசியத்துக்கு அல்லாமையும் நம்ம இந்த மந்திரம் ஜெபிச்சு வந்தா நமக்கு ஒரு முக காந்தி, அதாவது சில ஆளுகளுடைய முகம் கருகருன்னு இருக்கு சொல்லுவாங்க, ஏன்னா மூஞ்சில அப்படி கருப்பு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பாடெல்லாம் மாறி இல்ல கருப்பு மாறி ஒரு தெளிச்சம், ஒரு தேஜஸ் வர்றதுக்கும் இந்த மந்திரத்தை நம்ம தைரியமா பண்ணி வரலாம். இந்த மந்திரம் பண்றதுக்கு ஒருபாடு முறைகள் இல்லைன்னா கஷ்டங்கள் எல்லாம் இல்லை, எளிய முறையில் இந்த மந்திரம் நம்ம பண்ணி வந்துக்கலாம். இந்த மந்திரம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பார்வதி தேவியோட மந்திரம், அதாவது ஓம் ஹ்ரீம் நமகானோ இல்லைன்னா உமாதேவியே நமகா இல்லைன்னா பார்வதி தேவியே நமகா, அந்த மந்திரத்தை ஒரு 108 முறை நீங்க சொல்லிக்கணும். அதுக்கு பிறகுதான் இந்த காமேஸ்வரியோட மந்திரம் நீங்க சொல்லணும். அது சக்தி வாய்ந்த இந்த காமேஸ்வரியோட மந்திரம் நான் சொல்ல போறேன். நீங்க நல்லா எழுதி வைங்க, இல்லைன்னா மனசிலாக்கி வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கோங்க. இந்த மந்திரம் செய்ய வேண்டியது வியாழக்கிழமை 54 முறை இந்த மந்திரம் நீங்க ஜெபிக்க வேணும் நண்பர்களே. ஹ்ரீம் க்ளீம் ஐம் ப்ளூம் ஸ்த்ரீம், இதுதாங்க மந்திரம். ஒரு தடவை கூட இந்த மந்திரம் நான் சொல்றேன். ஹ்ரீம் க்ளீம் ஐம் ப்ளூம் ஸ்த்ரீம், இதுதான் மந்திரம். தயவு செய்து இந்த மந்திரம் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை உண்மையான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க, தப்பாக தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. தாழ்மையா உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அப்போ மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நேயர்களே. ரொம்ப நன்றி.